Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 Exercise 6.4 14th question பார்க்கலாம். Show that the equation 9x square minus 24xy plus 16y square minus 12x plus 16y minus 12 equal to 0 represent a pair of straight lines. Find the distance between them. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். அவங்களே கேட்டுட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் படிச்சுடுங்க. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனானு கேட்குறாங்க. ஸோ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பேரலல் லைன்ஸை ப்ரூவ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 16y ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 16y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 9, B வந்து 16, H வந்து minus 24, 2H வந்து minus 24, H is equal to minus 24 by 2, therefore H is equal to minus 12. அப்புறம் 2G is equal to minus 12, G is equal to minus 12 by 2, G is equal to minus 6. அப்புறம் F is equal to 2F is equal to 16, F is equal to 16 by 2, F is equal to 8. C is equal to minus 12. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டிஷன் ஃபார் பேரலல் லைன் அதை எழுதிக்கலாம். கண்டிஷன் ஃபார் பேரலல் லைன்ஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0 இது வந்து கண்டிஷன். ஸோ ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 16. 16 into 9, 9 6 are 54, 4 balance 5, 9 1s are 9 plus 14, 144 வருதா. L square எவ்வளோ 144 minus into minus plus minus 9 into 16 எவ்வளோ 144 தான். அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆகிட்டு 0 ஆகிடும். therefore h square minus ab is equal to 0 satisfied ஆகிடுச்சு. hence the given lines are parallel அப்படின்னு எழுதியாச்சா. given lines வந்து parallel அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். parallelனா distance between them அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். distance between parallel lines ஃபார்முலா பாருங்க. 2 into root of g square minus ac divided by a into a plus b. 2 எழுதிக்கலாம். root of g ஓட வேல்யூ என்னது minus 6 இல்லையா. ஸோ minus 6 whole square minus a value 9, c value minus 12 divided by a value 9, a plus b ஓட வேல்யூ என்னது 16 இல்லையா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்க, அதை பார்த்து எழுதிடுங்க. which is equal to 2 root of minus 6 into minus 6 36 minus into minus plus 9 2s are 18 அப்போ 108 divided by 9 into 25 which is equal to 2 into root of 14 144 144 divided by 9 into 25. ஏன் இதை மல்டிபிள் பண்ணாமல் வச்சுருக்குன்னா ரூட்லேருந்து ஈஸியாக வெளியெடுக்கலாம். 2 into 144 ஓட ஸ்கொயர் ரூட் 12, 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3, 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5. ஸோ 2 into 12 வந்து 24 by 15. 3 8s are 3 5s are. therefore 8 by 5 units. இதுதான் டிஸ்டன்ஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஷோ தட் த ஈக்குவேஷன் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ரெப்ரசன்ட்ஸ் அ பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஸோ பேரலல் லைனோட கண்டிஷன் என்னது ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 ரெப்ரசன்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம காமிக்கணும் இந்த ஈக்குவேஷன் வந்து பேரலல் லைனா இல்லையான்னு. ஏன்னா ஷோ தட் அவங்க கேட்குறாங்க இந்த லைன் வந்து பேரலலா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சுட்டு இது பேரலல் லைனா இல்லையா சொல்லிடணும். அது பேரலல் லைனாக இருந்த அப்புறம் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூ என்ன 4, பியோட வேல்யூ என்ன 1, அதுக்கப்புறம் 2h வந்து 4, அப்புறம் h is equal to 4 by 2, அதுக்கப்புறம் g 2g is equal to minus 6,
g is equal to minus 6 by 2, g is equal to minus 3. அடுத்து f வந்து 2f minus 3, f is equal to minus 3 by 2, c is equal to minus 4. இது முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். கடகடன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா condition for parallel lines எழுதிக்கலாம். condition for parallel lines h square minus ab is equal to 0 ன்னு வரணும். இப்போ h square என்னது 4 by 2, ஆக்சுவலா 2 நே மாத்திடலாம், 2 ன்னு எழுதிடலாம். அப்போ 2 square minus a இடத்துல 4, b இடத்துல 1, 2 2s are 4, minus 4, 4 minus 4 0. So condition satisfy ஆச்சு. h square minus ab வந்து 0 ன்னு ஆயிடுச்சு. condition satisfy ஆனனால hence the given lines are parallel. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது distance between them கேக்குறாங்க, ஃபார்முலா எழுதணும். distance between them is equal to 2 into root of g square minus ac divided by a into a plus b. இது வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலால எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 2 times of root of g square என்னது minus 3 square minus a வந்து 4, c ஓட வேல்யூ minus 4 divided by a value 4, a value 4, b ஓட வேல்யூ 1, a plus b இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 2 root of minus 3 into minus 3 9, minus into minus plus 4 4s are 16 divided by 4 into 4 plus 1 5 எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம சால்வ் பண்ண முடியும் அதனால. 2 root of 16 plus 9 எவ்வளோ 25 divided by 4 into 5. So 5 5s are 25, கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ பேலன்ஸ் பாருங்க, 2 இருக்கு, root of 5 by 4 மட்டும் இருக்கா? இப்போ 4 ரூட் வெளியே எடுக்கலாம். 4 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 2, ஸோ 2 by 2 root 5, 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் root 5 மட்டும்தான் இருக்குது, root 5 யூனிட்ஸ்ன்னு எழுதிடலாம். இதான் டிஸ்டன்ஸோட வேல்யூ. 16th question பாருங்க. prove that one of the straight lines given by ax square plus 2hxy plus by square is equal to 0 will bisect the angle between the coordinate axes if a plus b whole square is equal to 4h square ன்றாங்க. question கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. என்னன்னா இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரைட் லைனில் ஒரு லைன் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸ் இப்போ எக்ஸ் ஒய் இருக்குன்னா அதை பைசெக்ட் பண்ணுதான். பைசெக்ட்னா பாதியாக பிரிக்கிறது. அப்போ 90 டிகிரி தான் கோஆர்டினேட் ஆக்சஸ்க்கு நடுவில் உள்ள ஆங்கிள். அதை பாதியாக பிரிக்குதுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 45 டிகிரியாக இருக்கும். ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது if a plus b whole square is equal to 4h squareன்றாங்க. அப்போது இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு அர்த்தம். இதிலிருந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம ஆங்கிள் வச்சுட்டு m1 m2 கண்டுபிடிச்சிட்டு இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. ax square plus 2hxy plus by square is equal to 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சொன்னாங்க. நான் ஒன்று வந்து y is equal to m1xன்னு எடுக்கிறேன், இன்னொன்று y is equal to m2xன்னு எடுத்துக்கிறேன். அதை y is equal to m1x இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இது வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பைசெக்ட் த கோஆர்டினேட் ஏதாவது ஒன்று எடுக்கணும் இல்லையா, ஸோ நம்ம வந்து m1 எடுத்துக்கலாம். ஆக்சஸ் இப்படி எடுத்தா y is equal to m1xல m1 தான் ஸ்லோப்பு. m1 is slope. அப்போ ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் இப்போ y is equal to x ஆக்சஸ் என்ன இருக்கும் 0வா இருக்கும் இல்லையா. இப்போ ஏன் இது ரெண்டும் எழுதுறோம்னா tan theta is equal to m1 minus m2 divided by 1 plus m1 into m2 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாவில் நான் tan thetaக்கு பதிலாக 45 டிகிரின்னு எடுக்க போகிறேன், which is equal to m1 minus இது வந்து y ஆக்சஸ்னா m2 x ஆக்சஸோடது என்ன இருக்கும் 0 divided by 1 plus m1 into 0. tan 45 value 1 is equal to m1 by 1. therefore m1 ஓட வேல்யூ என்ன 1. sum of slope இருக்கா, sum of the slopes கொஞ்சம் sum முன்னாடி இதை பார்த்துருப்போம். m1
plus m2 is equal to minus 2h by b. Clear? இப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். m1 ஓட வேல்யூ 1. 1 plus m2 is equal to minus 2h by b. இப்போ m2 is equal to minus 2h by b. The plus 1 answer போனா minus 1. அப்போ minus 1 into b minus b தானே. m2 is equal to minus 2h minus b by b. இது வந்து ஒரு ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தது ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். அதில் m2 இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ப்ராடக்ட் பாருங்க, m1 into m2 is equal to a by b. m1 வேல்யூ 1, m2 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் minus 2h minus b by b is equal to a by b. b கேன்சல் பண்ணிடலாம். அப்போ minus 2h into 1 அதே தான், minus b is equal to a. minus 2h minus b ஆன்சர் போகும்போது plus b ஆகிடும். ஸோ a plus b. ப்ரூஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4h square is equal to a plus b whole square. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அவ்வளோதான். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். minus 2h whole square is equal to a plus b whole square. 2 2s are 4. h square is equal to a plus b whole square. Hence proved. முடிச்சிட்டோமா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.